உண்மையை சொல்லப்போனா கிருஷ்ணரும் அர்ஜுனரும் தனித்தனி இல்லைங்க. அர்ஜுனன்கிறது மாயையிலையும் குழப்பத்திலையும் சிக்கி இருக்கிற ஒரு மனசு. அந்த மனசோட மையம்தான் கிருஷ்ணர். இதுதான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனருக்கும் இருக்கிற உறவு. கிருஷ்ணருங்கிறது அர்ஜுனனோட இருதயம். உங்களுக்குள்ள ஏற்கனவே ஞானமா தெளிவா இருக்கிற ஒண்ணுதான் கிருஷ்ணர். வணக்கம் ஆச்சாரியஜி. என்னோட பேர் ஆஷிஷ் ரூஷி. கடந்த 2 வருஷங்களா உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சதெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல உங்க மூலமா தான் வந்தது. அதனால தான் இந்த கேள்வி எனக்கு எழுந்தது. நீங்க எப்பவுமே ஆன்மீக பரம்பரையை பத்தி பேசியிருக்கீங்க. அதாவது ஞானிகள்ல இருந்து குரு, உபனிஷத்துகள், அப்புறம் ஜகத்குரு சங்கராச்சாரியார், ராமானுஜாச்சாரியார், சந்த் கபீர்தாஸ், சுவாமி விவேகானந்தர், இப்படி பலரையும் பத்தி பேசியிருக்கீங்க. என்னோட கருத்துல இந்த ஞானிகள் செஞ்சது என்னன்னா, இந்தியர்கள் எல்லாரும் தங்களை அடையாளப்படுத்திக்க கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐடென்டிட்டியை உருவாக்குறதுக்காக ஒரு ஆன்மீக விழிப்புணர்வை கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்க இந்த ஆன்மீக அடையாளத்தை பத்தியும் எப்பவுமே பேசியிருக்கீங்க. மேலும் மொழிதான் இதுக்கு ஒரு முக்கிய வித்தியாசப்படுத்துற காரணி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஹிந்தியை நம்ம தாய்மொழியா மதிக்கணும்னும் அதை நம்மளோட முழு சக்தியோட பரப்பணும்னும் நீங்க சொல்லியிருக்கீங்க. நான் இதை முழுசா ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கே இந்த அடையாளத்தை உருவாக்கணும்னு நாம பேசும் பொழுது இங்க நிறைய மொழிகள் இருக்கு. சமீபத்துல தமிழ் மொழி சம்பந்தமாவும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி நிறைய மொழிகள் இருக்கிறது நாம எல்லாரும் பகிர்ந்துக்கிற ஒரு பொதுவான ஆன்மீக அடையாளத்தை உருவாக்குற பயணத்துல ஒரு தடையா அமையுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. நன்றி ஆச்சாரியஜி. இல்ல பாருங்க நன்னன், ஹிந்தி மொழியை இந்தியாவில் இருக்கிற எல்லா தாய்மொழிகளுக்கும் ஒரு பிரதிநிதியாட்தான் பேசியிருக்கேன். ஒரு தடவை கூட இந்தியா முழுசும் அவங்களோட தாய்மொழியை விட்டுட்டு ஹிந்திக்கு மாறணும்னு நான் நினைக்கவோ சொல்லவோ இல்லை. உண்மையில் நீங்கள் என்னோட வீடியோக்களை பார்த்தாலோ இல்லை புத்தகங்களை படித்தாலோ நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், குஜராத்திக்காரங்க குஜராத்தி மொழியில் பெருமைப்படணும், தமிழர்கள் தமிழ் மொழியில், பெங்காலிக்காரங்க பெங்காலியில், பஞ்சாபிக்காரங்க பஞ்சாபியில் பெருமைப்படணும். நான் ஹிந்தியை பற்றி பேசும்போது அது ஒரு மொழி, அதாவது ஆங்கிலம் நம்மளை காலனைஸ் பண்ணுறதை பற்றி தான். பிரச்சனை வெறும் மொழி மட்டுமே இல்லை, அது உண்மையில் ஆன்மீகமான பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இது இந்தியர்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு மொழி இல்லை. அது உண்மையில் இந்தியர்கள் தூக்கி எறிகிற ஒரு பாரம்பரியம். நீங்கள் ஒரு மொழியிலிருந்து, உதாரணத்துக்கு ஹிந்தியிலிருந்து ஆங்கிலத்துக்கு மாறும்போது அது வெறும் மொழி மாற்றம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் மாறும். அந்த மாற்றத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றை நீங்கள் விட்டுட்டு போறீங்க. நீங்கள் ஹிந்தியை விடும்போது வெறும் ஹிந்தியை மட்டும் இல்லை, சில முக்கியமான மதிப்புகளையும் விட்டுடுறீங்க. அதே மாதிரி நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கும்போது வெறும் ஆங்கிலத்தை மட்டும் உள்ள எடுத்துக்கிறதில்ல. ஒரு புது மொழியை கற்றுக்கும்போது பல தேவையில்லாத விஷயங்களையும் நீங்கள் உள்வாங்கிக்கிறீங்க. அதை தான் நான் எப்பவுமே எதிர்த்துக்கிட்டே இருக்கேன். இன்ஃபேக்ட் சமீபத்தில் ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு. அது கன்னடா அல்லது தெலுங்கு சினிமாவிலிருந்து வந்த நடிகர்கள் கிட்ட இருந்துன்னு நினைக்கிறேன். தெற்கிலிருந்து வந்த டப்பிங் படங்கள் வடக்குலையும் ஹிந்தி பேசும் பகுதியிலையும் ரொம்ப நல்லா ஓடுது. அதனால் ஹிந்தி இனி தேசிய மொழி இல்லைன்னு அது நிரூபிக்குதுன்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் சில எதிர்வினைகளும் அதுபோல் சில விஷயங்களும் நடந்துச்சு. நீங்கள் தெற்கு பகுதி ஹிந்தியை பயன்பாட்டு மொழியாக ஏற்றுக்கிறத பற்றி பேசும்பொழுது
எத்தனை வட இந்தியர்களுக்கு ஒரு தென்னிந்திய மொழி கூட தெரியும்? பாதியாவது தெரியுமா? எத்தனை வட இந்தியர்களுக்கு தமிழ், தெலுங்கு அல்லது மராத்தி மொழியை கத்துக்கணுங்கிற எண்ணம் கூட இருக்கு? நீங்க ஹிந்தி இந்தியா முழுக்க இணைப்பு மொழியா இருக்கணும்னு சொல்றீங்க. நான் ஒரு தென் இந்தியனா இருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹிந்தி ஒரு முக்கியமான மொழி, ஹிந்தி என் நாட்டு மொழிதான் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா தயவு செய்து சொல்லுங்க, வேறொரு பிராந்திய மொழியை கத்துக்க வேண்டிய பொறுப்பு தென் இந்தியர்களுக்கு மட்டும்தானா? வட இந்தியர்கள் அவங்க மொழியை தவிர வேற எந்த மொழியையும் கத்துக்க முயற்சி கூட பண்ண மாட்டாங்களா? நீங்க ஒரு நோக்கத்தோட பார்த்தா தெற்குல இருக்கிற நிறைய பேருக்கு உண்மையில ஹிந்தி தெரியும். அவங்களுக்கு ஓரளவுக்காவது ஒர்க்கிங் நாலேஜ் உண்டு. சொல்லப்போனா தெற்குல இருக்கிற பெரும்பாலான மக்களுக்கு ஹிந்தி புரியும். அவங்களால படிக்கவோ எழுதவோ முடியாட்டாலும் அவங்களுக்கு நல்லாவே புரியும். ஆனா நீங்க வடக்க வந்து பாருங்க, எத்தனை பேருக்கு கன்னடமோ இல்ல தெலுங்கோ புரியும்? எத்தனை பள்ளிகள்ல சாய்ஸ் ஆவது கொடுக்கறாங்க? தெற்குல இருக்கிற சிறந்த மொழிகள் மேல இவ்வளவு பாராமுகமா இருந்து ஹிந்திக்கு தீங்கு செஞ்சது வட இந்தியர்கள்தான். இங்கேயும் பிரச்சனை ஆன்மீகமானதுதான். வடக்குல ஒரு ஆழமான தாழ்வு மனப்பான்மை இருக்கு. அதனாலதான் தமிழ், தெலுங்கு, பெங்காலி, ஒடியா அல்லது மற்ற எந்த இந்திய மொழிகளை விடவும் பசங்களை ஜெர்மன் அல்லது ஸ்பானிஷ், இப்போல்லாம் சைனீஸ் கூட கத்துக்க ஊக்கப்படுத்துறாங்க. நாம நம்மள இந்தியர்கள்னு சொல்லிக்கிறோம். ஆனா இந்தியாவை நினைச்சு நமக்கு ரொம்பவே வெட்கமா இருக்கு. நீங்க இதை ஒரு பெற்றோட்ட சொன்னீங்கன்னா, அவரு தெலுங்கு கத்துக்கிறதால என் பையனுக்கு என்ன கிடைக்கும்? மேண்டரின் மொழியில தான் வாய்ப்புகள் இருக்கு. பிரெஞ்சு அல்லது ஸ்பானிஷ் அல்லது ஜப்பனீஸ் அல்லது எதுல வேணும்னாலும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப உங்க வாய்ப்புக்கான வரையறை வெறும் பொருள் ரீதியா மட்டுமே இருந்தா உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. யாராலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நாம தென்னிந்தியர்களை ஹிந்திக்கு எதிராக இருக்கிறதா நினைக்கிறோம். நான் அப்படி நினைக்கல. தெற்குல ஹிந்தி பெருமளவு ஏற்றுக்கப்பட்டு இருக்கு. ஆனா அவங்க என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க கன்னடம் பேசுறத நிறுத்திட்டு முழுசா ஹிந்திக்கு மாறணும்னு நினைக்கிறீங்களா? இது மாதிரி ஒரு தீய மற்றும் குழந்தைத்தனமான யோசனை உங்ககிட்ட இருக்கா? அவங்களுக்கு ஏற்கனவே ஹிந்தி தெரியும். குறைஞ்சது ஹிந்தி புரியும். நீங்க கண்ணாடியில பார்த்து எனக்கு கன்னடம் எவ்வளவு தெரியும்னு உங்களையே கேட்டுக்க மாட்டீங்களா? இப்ப டெல்லியில இருக்கிறவங்க ஹிந்திய ஒரு தேசிய மொழி அல்லது ஒரு இணைப்பு மொழி அப்படின்னு பேசும்போது அது தென்னிந்தியர்களை இன்செக்யூராகவும் எதிர்ப்புள்ளவர்களாகவும் கோபமாகவும் மாட்டுது. ஏன்னா அவங்க இந்த முரண்பாட்டையும் சமநிலையற்ற தன்மையையும் பார்க்கறாங்க. இங்க ஒரு ரெசிப்ராசிட்டி இல்ல. நான் தெற்கு பகுதியில் இருக்கிற என் நாட்டு மக்களுக்கு தான் ஆதரவா இருப்பேன். வடக்கில் உள்ள பள்ளிகள் விருப்ப பாடங்களா குறைஞ்சது 3-4 இந்திய மொழிகளை தேர்ந்தெடுக்க தரட்டும்.
இந்த முட்டாள்தனத்தை நிறுத்துங்க. பசங்க ஏன் இந்த இன்டர்நேஷனல் மொழிகளை படிக்கணும்? உங்ககிட்ட ஹிந்தி இருக்கு, ஆங்கிலம் இருக்கு. அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு மொழி தேவைன்னா அது ஒரு இந்திய மொழியா இருக்கட்டுமே. அப்பதான் ஹிந்திக்கு தெற்குல மரியாதையும் ஏற்புத்தன்மையும் கிடைக்கும். இந்த ஏற்பாடு பரஸ்பரமா இருக்கணும். எதுக்கு ஹிந்தி மட்டுமே இணைப்பு மொழியா இருக்கணும்? ஒரு தமிழர் கிட்ட ஹிந்திக்காரரா பேசும் பொழுது அந்த தமிழருக்கு ஹிந்தி தெரியணும்னு ஏன் நீங்க எதிர்பார்க்கறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாவது சும்மா ஒரு துளி கூட தமிழ் தெரிஞ்சுக்க முடியாதா? அது மரியாதையா இருக்குமா இல்லையா? நீங்க கொஞ்சம் தமிழ் பேசினா அவர் சந்தோஷமா கொஞ்சம் ஹிந்தி பேசி உங்களுக்கு பதில் கொடுப்பார். அப்படித்தான் ஆரோக்கியமான உறவுகள் இருக்கும். யாரும் ஆதிக்கம் செலுத்தப்பட விரும்புறதில்ல. யாரும் மொழிவாரியா ஆக்கிரமிக்கப்பட விரும்புறதில்ல. நான் ஹிந்தி சில மதிப்புகளுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லும்போது நான் ஆன்மீக மதிப்புகளை பத்தி பேசுறேன். அதுல சுதந்திரம் முக்கியமானது. ஹிந்தி மட்டும்தான் அந்த மதிப்புகளுக்கு எதிராக இருக்குன்னோ, ஆங்கிலம் அந்த மதிப்புகளுக்கு எதிராக இல்லைன்னோ இல்லை. மொழிக்கும் மதிப்புகளுக்கும் கலாச்சாரத்துக்கும் இடையிலான உறவை பற்றி நீங்க விவாதிக்கணும்னா அது வேற விஷயம். நான் ஏற்கனவே அந்த விவாதங்களை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நல்லா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நாம வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலான உறவையும் இணைப்பு மொழியையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். தாராளமா. மன்னிக்கணும் சார். என்னோட கேள்விய உங்ககிட்ட சரியா சொல்ல முடியல. இது ஹிந்திய இணைப்பு மொழியா வச்சுக்கத பத்தி இல்ல. நமக்கு இவ்ளோ நிறைய மொழிகள் இருக்கும்போது இந்த ஆன்மீக அடையாளத்தை முழுமையா எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரிஞ்சுக்க விரும்பினேன். நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? உங்களோட டொமைன் மாதிரி, அதாவது நீங்க வழங்குற கண்டென்ட் மொழி சார்ந்ததா இல்லைன்னாலும் அது எல்லா மொழிகளுக்கும் எல்லா பேசுறவங்களுக்கும் பொருந்தும். ஆனா அந்த கண்டென்ட் ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் மட்டும்தான் இருக்கு. இந்தியாவில் பேசப்படுற பல நூற்றுக்கணக்கான மொழிகளுக்கு இதுல இடம் இல்லை. அதை மொழிபெயர்க்கிறதன் மூலம் வேற என்ன? அதை மொழிபெயர்க்கிறதன் மூலம் மொழிபெயர்ப்பு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை பாருங்க. அது நாளுக்கு நாள் ஆட்டோமேட்டட் ஆகி வருது. இப்போதைக்கு அது அவ்வளவு துல்லியமா இல்லைங்கிறது மட்டும்தான். மஷின் லேர்னிங் மொழிபெயர்ப்புகளை ரொம்ப துல்லியமாக்கும். நன்றிங்க சார்.